வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு ட்ராவல் விலாகு. கேரளாவில் இருக்கக்கூடிய பூவாறு அப்படிங்கிற இடத்துல போட்டிங் போனதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ இடத்துல நம்ம போட்டிங் போயிருப்போம், பட் இந்த இடத்துல போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ட்ராவல் அதுக்கப்புறம் பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். இந்த வீடியோவில் என்னென்ன ஹைலைட்டான விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் வாட்டரில் வந்து போட்டிங் போக போகிறோம். அதுக்கப்புறம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுப்பு நிலத்தில் வந்து ட்ராவல் பண்ண போகிறது. அதுக்கப்புறம் கோல்டன் பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதுக்கப்புறம் தண்ணியிலே மிதந்துட்டு இருக்க ரெஸ்டாரண்ட், காட்டேஜ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ரிட்டன் வரும்போது அனகோண்டா படத்தில் காட்டுற மாதிரி அந்த சதுப்பு நிலம் வழியாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வரப்போகிறோம். ஷார்ப்பாக 8 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போட்டில் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த போட்டில் போகிறதுக்கு நிறைய ஏஜென்சி இருக்குது. அதே மாதிரி ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். 2 டைப் ஆஃப் போட் இருக்குது. நாங்கள் போய்கிட்டு இருக்கிறது வந்து மோட்டர் படகு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாட்டு படகு அப்படின்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரளா பாரம்பரியம் நிறைஞ்ச மாதிரிக்கு நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற படகு வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அது வந்து இதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அவ்வளோதான். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரம் மாவட்டத்தில் பூவாறு அப்படிங்கிற இடம் தான். நீங்கள் பக்கத்தில் வந்து திருவனந்தபுரத்துக்கு ஏதாச்சும் டூர் போகிறீங்க, இல்லை கோவளம் பீச்சுக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் உங்கள் லிஸ்ட்டில் இந்த ஊரையும் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாகர்கோவில் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு எங்கேயும் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய லிஸ்ட்டில் இந்த கேரளா பூவாறு போட்டிங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே முழுக்க சுவாரஸ்யமாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான இடம், நிறைய விஷயங்களை இந்த இடத்துல வந்து நம்மளால் பார்க்க முடியும். நாங்கள் வந்து ஒரு தெரிஞ்சவர் மூலமாக இந்த இடத்துக்கு தான் வந்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு ஏஜென்சி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமில் தான் வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவர் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து காலையில் 6 மணிக்கு சூரியன் உதிக்கும் போது போனோம்னா ஒரு மஞ்சள் கலரில் சூரியன் வந்து உதிக்கிறப்ப அந்த மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ அதோட ஒளி வெளிச்சம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு அப்படி தங்க மாதிரி மின்னும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் மட்டும்தான் அதோட வெளிச்சம் தெரியும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் ஒவ்வொரு ஏஜென்சியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த வழியை போகிறப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி தென்னந்தோப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி புதுசாக நிறையா விதமான பறவைகளை நம்ம வந்து பார்க்க முடியும் நம்மளால். போட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மெதுவாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வர்ற வழியிலாம் அவர் வந்து நம்மக்கிட்ட ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வர்றாரு. இந்த இடத்துல இந்த படம் ஷூட்டிங் நடந்துச்சு, இந்த இடத்துல இது ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்த விஷயமே என்ன அப்படின்னா, நிறைய இளநீ கடை, அதே மாதிரி கடலில் கிடைக்கக்கூடிய சில பொருட்கள்லாம் வந்து படகுல வச்சு கடை மாதிரி வச்சு நிறைய இடத்துல வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போகும்போதே நிறைய கடை மாதிரி இருக்கிறதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் இந்த நதி வந்து இந்த நெய்யார் நதி அப்படிங்கிறது கடலோட மிக்ஸ் ஆகிற இடத்துக்கிட்ட வந்து நம்மளை விட்டுருவாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்குது. அதைத்தான் கோல்டன் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்மளை வந்து விட்டுருவாங்க. அந்த பீச் பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா தண்ணியிலே மிதக்கிற மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்டேஜ் வந்து அங்கே நிறைய அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஹோட்டலும் நிறைய அவைலபிளாக இருக்குது. அந்த ஹோட்டலில் நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அதை வந்து அப்போவே பிடிச்சி, மீனாகட்டும் நண்டாகட்டும் அப்போவே பிடிச்சி நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைச்சு தருவாங்க. உங்களோட பட்ஜெட் பெருசு அப்படின்னா மறக்காமல் ஒரு நாளாவது இந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்டே பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நதி இருக்குது, அந்த பக்கம் கடல் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல ஒரு நாளாவது ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பகல்லையே எவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்னா நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நாங்கள் ஒரு வழியாக அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அந்த கோல்டன் பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து எங்களை வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இந்த பக்கம் அந்த நதி வந்து கடலில் கலக்குது. அப்படியே நடந்து நம்ம அந்த சைடு போனோம் அப்படின்னா கடல் இருக்குது. இந்த இடத்துல ஒட்டகம், குதிரை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போகிற நேரம் எங்கே அன்லக்க என்னமோ எதுவுமே இல்லை. எங்களால் எதுவுமே பார்க்க முடியலை. கடலில் வந்து உள்ளே போகிறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்பவே ஆழமான இடம். ஒரு ஸ்டெப்பு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களை சீக்கிரமாக இழுத்துட்டு போயிடும். நிறைய பேர் இந்த மாதிரிக்கு ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே யாருக்குமே போகிறதுக்கு வந்து அனுமதி எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வந்து ரிலாக்ஸாக இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதில் மிதக்கிற மாதிரிக்கு நிறையா வந்து ஹோட்டல்ஸ் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அங்கே வந்து நமக்கு என்ன சொல்கிறோமோ அதை வந்து அப்போவே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து பண்ணி கொடுப்பாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்பவே நல்ல இடம் அப்படின்னே சொல்லலாம்.
இந்த ட்ராவல் ஏன் ஃபுல் அண்ட் ஃபுல் போர் அடிக்காமல் இருக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்தது ஒரு வழி, ரிட்டன் போகிறது ஒரு வழி. அதாவது வந்த வழியே மறுபடியும் நம்ம போனோம் அப்படின்னா ஆல்ரெடி எல்லாமே பார்த்துருப்போம், அதனால் கொஞ்சம் போர் அடிக்கலாம். ஆனால் வந்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வழியாக வந்தோம், ஆனால் இப்போ போகிறது லெஃப்ட் சைடு வழியாக போகிறோம். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் வந்து நம்ம புதுமையான இடத்த மாறி மாறி வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரமாக இருக்கிற ஒரு வழியாக நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் ரிட்டன் போகிற இடம் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் த்ரில்லிங்கான இடமா இருக்கும். அவர் சொன்னது என்ன அப்படின்னா அனகொண்டா படத்தில் இருக்கிற மாதிரி இந்த லொக்கேஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதாவது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய சதுப்பு நிலம் வழியாக தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்கும், எந்த சத்தமுமே கேட்காது. ஆப்போசிட்டில் வேறு போட் வந்தால் மட்டும்தான் அதோட சவுண்டு கேட்கும், மற்றபடி ரொம்பவே அமைதியாக இருக்கும். அப்பப்போ சில பறவையோட சத்தம் மட்டும்தான் கேட்கும். இந்த இடம் ரொம்பவே த்ரில்லாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒருக்க இந்த மாதிரி இடமும் அதுக்கப்புறம் தென்னந்தோப்பும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம போகிறப்ப பார்த்த இடமா இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புதுமையான இடத்த வந்து நம்ம மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருப்போம். கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான இடம் அப்படின்னே சொல்லலாம்.